சார் வணக்கம். வணக்கம் சார். பாடா பானைக்கு பிறந்த பண்ணு என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அளக்குற ஆட்டிட்டு இருந்து நிக்கிற. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. முருகர் மாநாடு போயிருந்தீங்க, அரசியல் ரீதியாகவும் அது பார்க்கப்படுது. நீங்க கலந்துகிட்டதுக்கான நோக்கம் என்ன? எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? சார் நான் இப்போ இல்லை சார், பிகினிங் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாவே நான் இந்த மாதிரி எந்த நிகழ்வு, பொது நிகழ்வு, ஆன்மீகம் சம்பந்தமா இருந்தாலும் நான் போய் கலந்துப்பேன். ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா. இன்னைக்கு 2-3 படம் பண்ணிட்டதால இது வெளியே தெரியுது. ஐயோ, இவர் பெரிய பிரிட்டிஷ் இளவரசர், உலகம் பூரா இவருக்கு இமேஜ். விக்கிறது பிளாக் டிக்கெட் கத்ரா நாய. இதுல கலந்துகிட்ட நோக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு மாநாடு வந்து ரொம்ப ஏக்கமான ஒரு விஷயம் எனக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு வந்து இறை பக்தி ரொம்ப அதிகம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாலே அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. நான் வந்து வன்னியர் சங்க மாநாடு கலந்துருக்கேன், பாமக மாநாடுகள் கலந்துருக்கேன். ஸோ ஒரு ஆன்மீக மாநாடு ஒன்று இந்த மாதிரி ஒரு பெருந்திரளா கலந்துக்கணும்னு ஒரு ஆசை. உனக்கு ஏன்டா இப்படி ஒரு ஆசை? அப்புறம் என்ன, இங்க நம்ம என்னதான் செஞ்சாலும் பேப்பர்ல ஒரு ஓரத்துல போட்டு விட்டுறாங்க. இது அங்கே வையன் வேன்ல கூட்டு போவாங்க, டிவில பேட்டி எடுப்பாங்க, ஒரே நாள ஃபேமஸ் ஆயிடலாம். தமிழ்நாட்டில் அறுபடை வீடா இருக்கட்டும், முருகர் சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எல்லாரும் விருப்பப்பட்ட கோயிலுக்கு போறாங்க, எந்த இடத்துலையும் யாரையும் தடுக்கிறத பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மாநாட்டை அரசியல் ரீதியாக நடத்த வேண்டிய தேவை இருக்கா? அது இந்த திருப்பரங்குன்றம்ல இருந்து ஆரம்பிச்சது சார். என்ன அந்த பக்கம் பார்த்தா தெரியல, சாமி கும்பிட வந்திருக்கான். எவ்வளவு தைரியம் தள்ளிட்டு வந்துருக்கோம். போங்கடா போங்கடா, இடத்த காலி பண்ணுங்கடா. நாங்க எதிர்பார்த்தது இப்படி ஒரு ஸ்டேஜிங்ல இந்த மாநாடு நடக்கணும் இல்லை. நான் நினைச்சது வந்து நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையே. நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே. ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. அது நடக்கிறதுக்கான காரணம் கரெக்டா அமைச்சு கொடுத்தது வந்து இந்த திருப்பரங்குன்றம் தான். ஜாதியை வச்சு கட்சி நடத்துறவன், ஜாதியை வச்சு வியாபாரம் பண்றவன், உங்களெல்லாம் தீய வச்சு கொளுத்து. அப்படி ஒரு பிரச்சனை வராம இருந்திருந்து அது வந்து அவங்க சிக்கந்தர் மலைன்னு அவங்க வந்து சொல்லாம இருந்திருந்தா இந்த மாநாடு வந்து நிச்சயமா நடந்திருக்காது. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் மக்கள் கிட்ட ஜாதி பெரிய மதத்து பெரிய சொல்லி அரசியல் பண்ண போறீங்க? உங்களால நேர்மையா உண்மையா அரசியல் பண்ண முடியாதடா? இன்னைக்கு அங்கேயும் மக்கள் ஒற்றுமையா தான் இருக்காங்க. அதை சில அரசியல் கட்சிகள் தான் அரசியல் ஆக்கிட்டாங்க. மணியா, சாதியாவும் மதமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. RSS BJP தான் இதை அரசியல் ஆக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுல என்ன அரசியல் நடந்தது? மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். தமிழ்நாட்டுல RSS வந்து எந்த அளவுக்கு கால் ஊனி இருக்காங்க, அவங்க எவ்வளவு வீரியமா இருக்காங்க நிஜமா எனக்கு தெரியாது. அதுக்கு தலைவர் யாரு அப்படி ஒண்ணு இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. மொச பிடிக்கிற நாய மூஞ்சிய பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன்ல. கால்ன்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்கு இது ஒரு சொல்றது என் பதில சொல்றேன் கேளுங்க. இந்த பேச்சு என்ன சோரி? இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையே இவங்க எனக்கு தெரிஞ்சு இதுல இருக்கிற யாருமே அதுக்கு வந்து காரணகர்த்தாவா ஆரம்பிச்சதுதான் எனக்கு தெரியல. அது எங்க ஆரம்பிச்சது நீங்களே சொல்லுங்க, இல்லன்னா நான் தப்பா இருக்குன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ரெண்டு தரப்புலையும் குற்றச்சாட்டு இருக்கு. இது எங்க ஆரம்பிச்சது ஸ்ட்ரெயிட்டா சொல்லுங்க. தெரியும்னா சொல்லுங்க, தெரியாதுன்னா தெரியாது சொல்றேன். ஏய் அரலூசு, யாரு நீதான். சரி, ஒத்துக்கிறேன். மலையில போயிட்டு அசைவ உணவு சாப்பிட்டதுதான். அது யார் RSS செஞ்சாங்க? மலையில போய் அசைவ உணவு சாப்பிட்டது இல்ல BJP செஞ்சாங்களா? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். அதே கோயில்ல ஆடு மாடு பலியிடுறாங்க. ஒரு நம்பிக்கை இருக்கவங்க பண்றாங்க. நம்ம ஏதாவது தொந்தரவு பண்றாங்களான்னு தான் நம்ம பார்க்கணும். எப்படி சார், யாரோட நம்பிக்கையை யாரு என்ன பண்றாங்க தெளிவா சொல்லுங்க சார். பேட்டி எடுக்க வந்துட்டீங்க, நீங்க ஒரு எதிர் சார்பில் இருந்தே கூட பேசுங்க, தப்பில்லை. கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லிய. முருகர் கோயிலுக்கு இது வரைக்கும் யாராவது நேர்ந்து கொடுத்தோ இல்ல ஆடு மாடு பலி கொடுத்தோ பன்றி பலி கொடுத்தோ பாத்திருக்கீங்களா? சார் என்ன சொல்ல வரீங்க? நீங்க போய் நான் அந்த கோயில்ல ஆடு பலி கொடுப்பேன், பிரியாணி சாப்பிடுவேன்னா அங்கதான் ஆரம்பிச்சது அந்த பிரச்சனை. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? முட்டா பையனா? அங்க லோக்கல் பொதுமக்கள் அங்க தொடர்ந்து போகக்கூடியவர்கள் சொல்றாங்க, பல காலமா அந்த பலியிடுற பழக்கமும் தான் அங்க இருக்கு. இதுக்குள்ள இஸ்லாமிய அமைப்புகளும் இந்து முன்னணியும் வர வரைக்கும் நாங்க நல்லா தாங்க இருந்தோம்னு மக்கள் சொல்றாங்க. தர்கால போய் சக்கரப்பாத்தியா குடுத்துட்டு வந்து இங்க அவசியமே பண்ணுவாங்க. ஆதிய பத்தி இது வரைக்கும் ஜாதி சண்டைன்னு வந்ததில்ல, தெருவுக்குள்ள மத சண்டைன்னு வந்ததில்ல. மதுவின் தான் என்னை எல்லாரும் கூப்பிடுவாங்க. நானும் நாத்தினான் தான் எல்லாத்துக்கும் உரிமையை கூப்பிடுவேன். நல்ல காலத்துக்கு அவங்களும் துணிமணி கொண்டு வந்து எனக்கு தருவாங்க, நான் வாங்கி துணிமணி கொடுத்துருக்கேன். எல்லாமே நல்லதா தான் நடந்திருக்கு இது வரைக்கும். ஒரு பெரும்பான்மை மக்களோட நம்பிக்கை சார். நீங்க அதை சீண்டி பாக்குறப்ப இத்தனை வருஷமா அமைதியா இருந்தாங்க, இப்போ அமைதியா இருக்கிற சூழல் இல்ல. எப்படி அயோத்தியோ ஞானவாபியோ மாதிரி தமிழ்நாட்டு திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்திருக்கீங்க, அப்படிதானே? செருப்பு பிஞ்சு போயிரும். சட்டப்பூர்வமா நீதிமன்றத்துல போய் முறையிடலாம், இல்ல காவல்துறையில புகார் கொடுக்கலாம். வேற என்ன பண்ணாங்க? சட்டத்தை மீறி பெருந்திரளான கூட்டத்தை கூட்டி, அது சட்டத்தோட அனுமதியோட தான் நடந்தது. லூஸ் மாதிரி பேசாதடா, மைக் யார்ட்டே குறா. கோர்ட்டோட அனுமதியோட தான் அது நடந்தது அந்த கூட்டம். இல்ல அங்க வந்திருந்தவர்கள்ல பெரும்பாலும் எல்லாம் வெளியில இருந்து வந்தாங்கன்னு அங்க இருக்கிற மக்களே எங்க இருந்து வேணா வரட்டும் சார். ராமாதான் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். இதுல சட்டத்தை மீறியோ சட்டத்தை உடைச்சோ
இல்லை வலுக்கட்டாயம் பண்ணியோ இல்லைன்னா அராஜகமாவோ இல்லை ஒழுக்கமற்ற முறையிலோ என்ன நடந்ததுன்னு எனக்கு தெளிவாக சொல்லுங்க, நான் பதில் சொல்கிறேன். பயங்கரமான கல்லூரி முடியும் படியா கேப்லாம் பேசுங்க. யாரும் சட்டத்தை மீறி எதுவும் தானா சேர்ந்த கூட்டமா இல்லை ஒரு அமைப்பு திரட்டின கூட்டமா சார்? இந்த முன்னாடி நின்று இதை நடத்தினவங்க இந்து முன்னணி சார். சுத்துங்கடா, நாங்கள் போய் நின்னது நான் என்ன மாதிரி நிறைய சினிமாவில் இருக்கவங்க பொதுமக்கள், நாங்கள் உட்காந்து பொதுமக்கள் கூட தான் உட்காந்து அப்போ விஐபி பெருசாக முதல் வரியில் முதல் ரோலையோ இல்லை மேலே போய் உட்காந்து, நான் போய் ஒரு தொண்டராக ஒரு முருக பக்தராக நான் போய் சிம்பிளாக உட்காந்தது தான். ஏய், உங்க பக்கத்துல யார் நின்னாலும் பெரிய இடத்து பசங்க மாதிரி தானே தெரிவாங்க, கழுவாத மூஞ்சிங்களா? அவங்கக்கிட்ட பேசினதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, நம்ம திருப்பரங்குன்ற மலைக்கு ஒரு பிரச்சனை, இன்னைக்கு முருகரை வந்து நம்ம வழிபாட தடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு நம்ம சேர்ந்து குரல் கொடுக்கணும், இவ்வளவுதான். கூட்டத்துல கோவிந்தா போடலாம். நான் வந்து ஒரு இந்து முன்னணியில் இந்த போஸ்டிங்கில் இருக்கேன், நான் போய் அங்கே உட்காரல, நான் வந்து அங்கே எனக்கு ஆதாயம் இருக்குது, நான் போய் அங்கே உட்காரல, அதனால நீங்கள் இந்த கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது. இப்போ இந்து சமய அறநிலைத்துறை ஒரு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு. இதுல எந்த ஒரு ஜாதி மதங்களுக்கோ இடம் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி, இது வர்றதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தரப்பு பிராமணர்கள் கையில இருந்துச்சு. நீங்க திருநெல்வேலி வாங்க, குறிப்பிட்ட ஜாதியின் பேர்ல தேவாலயங்கள் இருக்கு. அதானே பார்த்தேன், அங்கங்க சுத்தி நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. அதை தாண்டி மற்ற ஜாதியில இருக்கிறவங்கள அந்த தேவாலயங்கள்ல பிஷப்பாவோ ஃபாதராவோ நீங்க மாத்தி காட்டிடுங்க. நீங்க சொல்ற பிரச்சனைக்கு நான் முதல்ல வந்து ரோட்ல நிக்கிறேன். உங்களுக்கு ஏன் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது கண்ணில்? ஆஹா, நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது கொப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. இன்றைக்கு எல்லோரும் வெட்கம் இல்லாமல் அடுத்த மதத்தின் குறைகளை பேசுகிறார்கள். தங்கள் மதத்தில் அதைவிட அசிங்கமாக இருக்கிறது என்பதை பற்றி யாரும் உள்ளே திரும்பி பார்க்க மறுக்கிறார்கள். எங்க ஏரியாவில் வாங்க, எங்க ஏரியாவில் ராயபுரம்ல எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது, நான் வெளியேந்து கேள்விப்பட்டதுக்கு சொல்றேன். நீ இன்னும் தெரிஞ்சலையா? போரா அப்படின்னு ஒரு முஸ்லீம் பிரிவு இருக்காங்க. அவங்க வழிபடுற இடத்துல சாதாரண முஸ்லீம் இருக்காங்க, அவங்க சியா லப்பைன்னு சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியல. ஏற்றத்தாழ்வுகள் எங்க இருந்தாலும் சார் தான் சார். எப்ப பேசிருக்கீங்க அதெல்லாம்? எப்ப பேசிருக்கீங்க அதெல்லாம்? நீங்க இந்த மணியாட்டு குலதெய்வ வழிபாட்டில் நடக்கிற பிரச்சனையை கொண்டு வந்து நீங்க பெரிய கோயிலோட இணைச்சு பேசுவீங்க, ரொம்ப புச்சால்தனமா. டேய் களிமண் மண்டையா, அங்க பார். ஒரு ஊருக்கு ஒரு முஸ்லீம் இருப்பார், ஒரு குடும்பம் தான் இருக்கும், அவங்ககிட்ட தான் போய் நியாயம் கேட்பாங்க. பாய் எப்படி செய்யலாம், எப்படி பண்ணலாம், பாய் சொன்னா சரியா இருக்கும். இப்படிதான் காலங்காலமா வளர்ந்து வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த RSS கார 100 கோடி ரூபாய் இங்க தமிழ்நாட்டில் இறக்குமதி பண்ணி இந்து முன்னணிக்காரங்கிட்ட கொடுத்து, இப்ப சொன்ன மாதிரி இந்த 3% இருக்காம பாருங்க, 3% பார்ப்பான், 3% பார்ப்பான். அவன் அந்த பணத்தை எடுத்துக்கின்னு கோயிலுக்கு சமாச்சாரம், கோயில் பூதம் சாமி வர்ணம் பெயிண்ட் சிலை அது இது விக்கிரகம் காம்பவுண்டு சோறு அப்புறம் திருவிழா அது இது ஊர்வலம் அதெல்லாம் அது மாதிரி என்ன சொன்னா பரவாயில்ல, அவனை சமாளிக்க முடியும். 3 பேரை அவன் செய்யறதே கிடையாது. ஆனா அவன் இயக்கிறது யாரை இயக்கிறான்னா, பிற்படுத்தப்பட்ட வன்னியர்கள் இருக்கிறான், முக்குலத்தோர் இருக்கிறான், நாடார் இருக்கிறான், இந்த மாதிரி இருக்கிறான் பாருங்க, மிக பிற்படுத்தப்பட்ட ஜாதி, அவங்கிட்ட போய் ஒரு தலைவரை பிடிக்கிறான், தலைவரை உண்டாக்குறான். அதாவது மூட கொள்கையில 2000-3000 வருஷமா தொடர்ந்து மூழ்கி கிடக்கிற இந்த சமுதாயங்கள்ல போய் பிடிக்கிறான். பிடிச்சி என்ன செய்யறான், இந்த துளுக்கன், இவன் வெளிநாட்டுக்காரன், இவன் பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்தவன், அரபு நாட்டுல இருந்து வந்தவன், இவனை வந்து இவன் இந்தியும் கிடையாது, இவனை அங்க அனுப்பணும் இங்க அனுப்பணும், அவன் உனக்கு எதிராக இருக்கிறான், உன் கோயிலை பழிக்கிறான், உன் சாமியை பழிக்கிறான்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ஷன் போடுறான், கொஞ்சம் கொஞ்சமா சொல்றான், கருத்துக்களை மாத்துறான். நான் இதுக்கு 100 மனுஷங்களோட அழிக்கிற சக்தியை கொடுத்திருக்கேன். சுருக்கமா சொன்னா இனிமே இவன் ஒரு அசுரன். மற்ற மதங்கள்ல இருக்கிற இந்த பிரச்சனை ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னவனே ஏற்றத்தாழ்வுகள் எல்லா இடத்துலையும் இருக்கு, சமப்படுத்திடுவீங்க. இந்த மாதிரி நீங்க பேசி பழகிறதால தான் இன்னைக்கு இது இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. நாம ஏதோ ஒரு இடத்துல ஐரோப்பாவில் அல்லது ஆப்பிரிக்கா கண்டத்துல ஏதோ ஒரு மதம் இருப்பதாக சொல்லி அந்த மதத்தை எதிர்த்து நம்ம இங்க போராடி கொண்டிருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய வரலாற்றை, என்னுடைய பண்பாட்டை சிதைக்கிற மதம் எது அப்படின்னு பார்த்தா இந்து மதம் என்கிற பேர்ல இருக்கக்கூடிய வைதீக மதம். பேர் தான் இந்து மதம், அதுக்குள்ளார இருக்கக்கூடிய நச்சு பாம்பு, பார்ப்பனிய நச்சு பாம்பு, ஆரிய பார்ப்பனியத்தினுடைய அந்த வைதிக மதம், அந்த மதத்தை தான் நான் எதிர்க்க வேண்டியது. இப்போ அங்க அந்த மாநாட்டில் இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைணும், இந்துக்களுடைய வாக்கு வங்கியை ஒருமுகப்படுத்தணும்னு அண்ணாமலை பேசினாரு. அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? நிச்சயமா உடன்பாடு இருக்கு.
இந்துக்கள் மட்டும் என் படத்தை பார்த்தா போதும்னு சொல்வீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அதாவது சார், நான் வந்து இந்துக்களுக்காக ஒரு படம் எடுத்தேன்னா நிச்சயமா அப்படிதான் சொல்லுவேன். நான் எடுக்கிறது பொது பிரச்சனை. எப்படி சார் நீங்க வாங்க. இல்ல, அரசாங்கம் எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கணும், எல்லாரும் ஆதரிக்கிறவங்க தான் ஒரு முதலமைச்சராகவும் வர முடியும். இந்துக்களுக்கான வாக்கு வங்கி உருவாகணும்னா இவ்வளவு ஓட்டு இந்து மக்களுக்கு ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க அவங்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகள் செய்வீங்க சார். அறிவு பத்தி நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சியா? இங்க நம்ம ஜாதியா பிரிஞ்சதுக்கு காரணமே ஓட்டு தான். ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா இங்க எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்ல. இவனுக்கும் மூளையும் ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல. சோ இன்னைக்கு இந்து மக்கள் அப்படின்ற ஒரு ஓட்டு வங்கி உருவாகி எல்லா ஜாதியும் அதுல ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நீங்க மத்த மதங்களுக்கு கிடைக்கிற எல்லா சலுகையை விட இங்க வந்து சலுகை அதிகமா கிடைக்கும். கொடுத்தாதான் ஓட்டுன்னு வந்து நிப்பாங்க. அதனால அந்த விஷயத்துல நான் அண்ணாமலை சார் சொன்னதை ஒத்து போறேன். அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. சொன்னா புரிஞ்சுங்க. தமிழ்நாடு இந்த அரசியலை ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். மக்கள் நினைச்சா நீங்க யாரும் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இல்ல சார். அதான் அந்த அறுபடை வீடுகள்ல இருக்கிற எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் திமுக தான் ஜெயிச்சது, பாஜகவோ இல்ல அவங்க. நீங்க சொல்றது வேற சார். நீ எப்ப வந்தாலும் நான் இப்படித்தான்டா இருப்பேன். நான் ஓட்டுக்குள்ளே வரல சார். இல்ல, நீங்க வாக்கு வங்கின்னு சொல்றீங்க இல்லையா, இந்துக்களுக்கான ஒரு வாக்கு வங்கி. இதுக்கு முன்னாடி நடந்ததை விட்டுருங்க சார். பாஸ்ட பத்தி பேசாதீங்க சார். அட மவனே. இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறமா அந்த ஓட்டு ஒரு வங்கி இந்துக்களுக்கான ஓட்டு வங்கி உருவாகலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க முருகன் தம்பி ரஹீம், கணேசன் மச்சான் அப்துல் அப்படி ஒற்றுமையா வந்துட்டு இருக்கோம். அதை உடக்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அறிந்ததோட நாய்க்கு நீங்க நீங்க சொல்ற எல்லா பிரச்சனைகளுமே ஒரே ஒரு லைன்ல தான் இருக்கு. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை சொல்றீங்க, இல்ல வழிபாட்டு முறைகள் பத்தி சொல்றீங்க. ஆனா அதை விட மக்களுக்கு இன்னைக்கு அடிப்படையா நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல, படிப்பு, வேலை வாய்ப்பு, அந்த மாதிரி பிரச்சனைகள் தானே முக்கியம். ஒரு கோடி கொடுத்தாரு அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். இப்ப இந்த டாபிக் பத்தி பேசுறதால நான் இதை பத்தி பேசுறேன் சார். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. மக்களுக்குள்ள ஒரு ஒழுக்கம் இருக்கு அப்படின்னா அது வந்து அவங்க அன்றாடமா அவங்க வணங்குற கடவுள் தான். அந்த கடவுள் மேல இருக்கிற பயத்துல தான் அந்த ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் மது அருந்திவிட்டு ஆபாச நடனமாடிய கோயில் அர்ச்சகர்கள். தெய்வம்னு ஒண்ணு நம்மளை பாக்குது அப்படின்னு நினைக்கிறதால தான் அவன் வேலையை நிம்மதியா பார்த்துட்டு இருக்கான். இவ்வளவு மரியாதை. ஒரு சிசிடிவி மாதிரி தான் அது. இப்ப சிசிடிவி வந்தது. இதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி இவ்வளவு ஒழுக்கமா இருந்தாங்க? அதுக்கு வந்து தெய்வத்தை பயந்துதான். யாருங்க இவரு? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். மக்கள் எல்லாருமே நாத்திகர்கள் தான். தன் வீட்டுக்கு பூட்டு போடுற யாருக்குமே கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க வந்து அவனன்றி அணுவும் அசையாதுன்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எந்த வீட்டுக்கும் பூட்டு போட முடியாது. கோயிலுக்கே இப்ப பூட்டு போட வேண்டியிருக்கு. கோயில் முன்னால இருக்கிற பெரிய உண்டியலுக்கு அதை விட பெரிய பூட்டு போட வேண்டியிருக்கு. அப்போ அப்படியே அசைஞ்சாதான் அசையட்டுமே, அவரால் தானே அதுவும் அசையும். விழிப்புணர்வு இல்லாம வந்து மத மாற்றங்கள் அதிகமா நடக்குது. போய் பாத்தீங்கன்னாலே மற்ற மதங்கள் சார்ந்த ஸ்டோர்னு தனியா இருக்கும். ஃப்ரீயா உங்களுக்கு வந்து அவங்க மதத்தோட புத்தகங்கள் கொடுக்குறாங்க. பாத்துருக்கீங்களா? யாங்கையாவது பகவத்கீதையோ கையில கொடுத்து பாத்துருக்கீங்களா? இலவசமா கொடுக்க மாட்டாங்க. భగవద్గీతలో మోస్ట్ ఇంపార్టెంట్ శ్లోకం ఈ శ్లోకం. Today we are distributing these nice books to nice people. Are you a nice person? हरे कृष्णा पायलट प्रभु आप भगवद गीता पढ़ना. அதனால இது பரப்புற மதம் கிடையாது. இந்து மதத்துக்குள்ளேயே இன்னும் சீர்திருத்தம் செய்ய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குல்ல சார். அது முடியவே முடியாது சார். டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா? கருவத்து பண்ணுவாங்க. டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா? கருவத்து பண்ணுவாங்க. இன்னும் 500 வருஷம் இந்துன்னு சொல்றீங்க, ஆனா ஜாதின்னு வரும்போது எல்லாரையும் வேறுபடுத்திதுன்னு பாக்குறாங்க. இதெல்லாம் இன்னும் 5000 வருஷம் ஆனாலும் சரியாகாது. உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். எங்க சார் கோயிலுக்குள்ள போறப்ப இப்ப நான் சொல்ற திருவத்தூர் கோயில்னு சொல்றேன். அங்க வந்து எங்க ஜாதி இருக்கு உள்ள வந்து கோயிலுக்குள்ள போறது வரதுலயோ? என்ன நீ அதையும் சொல்ற இதையும் சொல்ற, உன்னை நம்பவே முடியலப்பா. தனிப்பட்ட முறையில குலதெய்வ வழிபாட்டுல கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அது அவனோட முன்னோர்களா அவன் வந்து குலதெய்வமா வழிபடுறான். நீங்க என்னோட தாத்தாவை வந்து நான் ஒரு தெய்வமா பெரியாண்டவரா போய் கும்புற இடத்துல நீங்க வந்து இன்னொருத்த வந்து அவர் ஏன் தாத்தான்னு சொன்னா எப்படி ஒத்துப்பான்? அவன் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. எனக்கு தெரியல சார், நீங்க சொல்ற அளவுக்கு கீழே பிரச்சனை இருக்கான்னு தெரியல சார். அப்புறம் எப்படி சார் நீங்க வந்து என்ன ஒரு ஜாதிக்குள்ள அடைக்க பாக்குறீங்க? என்ன எப்படி ஒரு மதத்துக்குள்ள வந்து அடைக்க பாக்குறீங்க?
பேசுறேன். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை, நான் வணங்குற கடவுளுக்கு வந்து இவங்க வந்து ஒரு அதை அந்த நம்பிக்கை உடைப்பாங்க அப்படின்னா வேடிக்கை பார்த்துட்டு போற ஆள் இல்ல மோஞ்சி கண்டிப்பா நிப்பேன். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும் மேலே ஏற்றா போ. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.